இந்தியா உமன்ஸ் vs ஆஸ்திரேலியா உமன்ஸ் தேர்ட் ஓடிஐ மேட்ச் மும்பை வான்கடையில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பேட்பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்குது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர் நோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட்பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வான்கடை பிட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் கொஞ்சம் பேட்டிங் ஃபேவராக தான் இருந்தது. தென் செகண்ட் மேட்ச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. கண்டினியூஸாக இங்கே மேட்சஸ் நடக்கிறதால இந்த மேட்சுக்கு பிட்ச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்சுக்கு ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ரெண்டு டீம்லையும் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இங்கே இது வரைக்கும் 7 ODI மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபஸ்ட்டு பண்ண டீம் 3 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 4 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 227 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோரா 300 ரன்ஸை ஆஸ்திரேலியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரா இந்தியா 79 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன்னு பார்த்தா பெலோ 200 2 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 200 to 249 2 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எபோ 250 3 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த சீரீஸை ஆல்ரெடி ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்சுக்கு ரெண்டு டீம்லையும் 2-3 சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஜனாசன் அண்ட் ஹீதர் கிரஹாமுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தோணுது. டார்சி பிரவுனுக்கு பதிலாக ஹீதர் கிரஹாமை எடுத்துட்டு வர சான்ஸ் இருக்கு. ஜொனாசன் உள்ள வந்தா கிங் இல்லை வராகாம உட்கார வைப்பாங்கன்னு தோணுது. இந்தியா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஸ்னேர் ரனாவுக்கு ஒரு இன்ஜரி இருந்தது. ஹர்லின் டியோல் கன்கஷனில் உள்ள வந்திருந்தாங்க. இந்தியாவோட ஃபீல்டிங் ரொம்பவே போரா இருக்கு. கிட்டத்தட்ட 7 கேட்ச் ட்ராப் இருந்தது லாஸ்ட் மேட்ச்ல. ஸோ ஹர்லின் டியோல் கண்டினியூ ஆவாங்கன்னு தோணுது. டியோல் நல்ல ஃபீல்டரும் கூட. தென் ஷஃபாலி வர்மாக்கு எதுவும் சான்ஸ் கொடுப்பாங்களா பார்க்கணும். பட் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஷஃபாலிக்கு T20s வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் பாட்டியா அண்ட் ரிச்சா கோஷ். பாட்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பர் ஆடி இருந்தாங்க. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 37 ஆவரேஜில் ஆடி இருக்காங்க. நல்ல பிளேயர், பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க வித் மந்தனா. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். ரிச்சா கோஷ் எப்பவும் கொஞ்சம் அட்டாக்கிங்காக ஆடுற பிளேயர். பட் லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடி இருந்தாங்க. 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 40 ஆவரேஜில் ஆடி இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் இங்கே 96 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பார்க்கணும். மந்தனா லாஸ்ட் மேட்ச்ல 34 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. மந்தனா எப்பவும் சீரீஸோட லாஸ்ட் மேட்ச்ல சூப்பராக ஆடுவாங்க. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 39 ஆவரேஜில் ஆடி இருக்காங்க. பட் இன்கேஸ் அலிசா கார்ட்னர் ஆஃப் பிரேக் பவுலர் இனிஷியலாக பவுலிங் பண்ண வந்தா மந்தனா ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. ஜமீமா நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்சும் சூப்பராக ஆடி இருந்தாங்க. கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா 42 ஆவரேஜில் ஆடி இருக்காங்க. டீமில் பிக் பண்ணணும். ஹர்மன்பிரீத் கவுர் ரீசெண்டாக பெரிய டச்சில் இல்லை. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பட் இந்த மேட்சுக்கு ஸ்னேரனா இல்லாமல் ஹர்லின் டியோல் இருந்தால் ஹர்மன்பிரீத் கவுர் 3-4 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா சூப்பர் ஆடி இருக்காங்க. ஹர்லின் டியோல் நல்ல பிளேயர். நம்பர் 4 இல்லை 5ல் பேட்டிங் ஆடுவாங்க. நல்ல ஃபீல்டரும் கூட. தென் பவுலிங்லையும் 3-4 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். தீப்தி சர்மா லாஸ்ட் மேட்ச்ல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சுக்கு பிட்ச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ தீப்தி எஃபெக்டிவாக இருப்பாங்க. 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். ஸோ டீமில் மஸ்டாக பிக் பண்ணணும். பூஜா வஸ்ட்ரேக்கர் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தென் நல்ல பேட்டரும் கூட. எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா நல்லா ஆடி இருக்காங்க. அமன்ஜோத் கவுர் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாங்க. தென் பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ரேணுகா சிங் தக்கூர் விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 7 ஓவர்ஸ் தான் பவுல் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மேட்சுக்கு 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இனிஷியலாக ஹீலி ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க தக்கூரை ஆடுறதுக்கு. ஸோ ரேணுகா சிங்கை பிக் பண்ணணும். ஸ்ரேங்கா பட்டேல் லாஸ்ட் மேட்ச்சில் டெபியூட் ஆகிருந்தாங்க. சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. டீமில் ட்ரை பண்ணி பாருங்க, விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹீலி அண்ட் பெத்மோனி. ஹீலி தான் க்ளவ் ஒர்க் பண்ணுவாங்க. பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ஹீலி ரொம்பவே தடுமாறிட்டு இருக்காங்க.
எகென்ஸ்ட் ரேணுகா சிங் தக்கூர். ஆனால் கீலி சீசனோட லாஸ்ட் மேட்ச்சில் பொதுவாகவே நல்லா ஆடுவாங்க. ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். பெத்மோனி நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்க. எகென்ஸ்ட் இந்தியா சூப்பராக ஆடிருக்காங்க. பட் ரீசெண்டாக பெரிய ஸ்கோர் அடிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 42 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். எலிஸ் பெர்ரி 2 மேட்ச்லையும் 50 அடிச்சிருந்தாங்க. எகென்ஸ்ட் இந்தியா சூப்பராக ஆடிருக்காங்க. நல்ல பவுலரும் கூட. பட் ரீசெண்ட் மேட்சஸில் பவுலிங் போடுறதில்ல. ஆல்மோஸ்ட் 93% பீப்புள் பிக் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டண்டாக ஆட முடியுமா? டவுட்டு தான். ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் ஜிஎல்ல ட்ராப் பண்ணி கூட பார்க்கலாம். லிச்சிஃபீல்டு சேம் பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காங்க. பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் ஜிஎல்ல எலிஸ் பெர்ரி அண்ட் லிச்சிஃபீல்டை ட்ராப் பண்ணி கூட பார்க்கலாம். கார்ட்னர் இந்த மேட்சுக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயராக பார்க்குறேன். பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டெத்தில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. தென் டீசன்ட் பேட்டரும் கூட. ஸோ டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணணும். தகிலா மெக்ராத் டீசெண்டாக ஆடிட்டு இருக்காங்க. நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாங்க. தென் பவுலிங்கில் 3-4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். சதர்லாண்ட் ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 4-5 ஓவர்ஸ் டெத்தில் பவுல் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. டீசன்ட் பேட்டரும் கூட. ஸோ இந்த மேட்சுக்கு சதர்லாண்டையும் மஸ்ட்டாக பிக் பண்ணணும். ஷீதர் கிரஹாம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்டாக WBBL மேட்சஸில் நல்லா ஆடியிருந்தாங்க. அலானா கிங் லெக் பிரேக் பவுலர். 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பில்லை. பட் ஆல்மோஸ்ட் 7-8 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. டார்சி பிரவுன் பவுலிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 7-8 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ஜார்ஜியா வராகாம் லெக் பிரேக் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. டீமில் பிக் பண்ணணும். எஃபெக்டிவாக இருப்பாங்க. பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். கிம் கர்த் 6-7 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிச்சா கோஷை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்காக வேணும் அப்படின்னா மூனி இல்லை யாஷிகா பாட்டியாவை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டர்ஸில் பெர்ரி, மந்தனா, தென் ரோட்ரிகோஸ். லிச்சிஃபீல்டை வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரவுண்டர்ஸில் கார்ட்னர், தீப்தி, மெக்ராத், பூஜா, தென் சதர்லாண்டு. பவுலர்ஸில் ரேணுகா சிங், தென் வராகாம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கார்ட்னர், சதர்லாண்ட், தென் தீப்தி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பெத்மோனி, அலிசா ஹீலி, தென் ஆஸ்டிகா பாட்டியாவை ட்ரை பண்ணலாம். பேட்டர்ஸில் ஹர்மன்பிரீத் கவுர், தென் ஹர்லின் டியோலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலர்ஸில் ஸ்ரேயங்கா பட்டேலை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அலிசா ஹீலி, பெத்மோனி, தென் ஹர்மன்பிரீத் கவுர் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.